வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். நீங்க வந்து ஹெட் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விச் இஸ் ஆக்சுவலி எனக்கு ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் எமோஷன் பிஹைண்ட் இட். இது எப்படி இவ்வளோ கான்வல்யூட்டடா இருக்கு? தட் இஸ் எ பார்சி கேங் தட் கிரியேட்டட் திஸ் வேட்டிகனைசேஷன் அண்ட் இந்த வேட்டிகனை கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் பிற்காலத்தில் அவங்களே வந்து எப்படி இந்த ஜிஹாதி கேங்கை வந்து கிரியேட் பண்ணி ஆறாவது நூற்றாண்டில் இது பண்ணியிருக்காங்க. And then later on how they used all these things to create the empire of the three cities, namely the city of London, which is gold city, and that control the wealth of the entire world. Then the city of silver, which is the city of knowledge, and so this is the city to control the knowledge and wisdom across the world. And thirdly, we have this city of iron, which is the city of Washington DC, that controls the civil and political landscape across the earth, right? So this is இதுதான் திரிபுராசுரன் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். And this has been the last 400-500 years. This has been the nature of control across the earth. So this is a given situation. இப்போ வந்து ஆனா ஏன் இப்படி ஒரு பேக்வேர்ட்ல போக போக பார்த்தா எல்லாம் புரியாத மாதிரியே இருக்கு. நம்மள ஏன் இப்படி ஒரு புரியாத நிலையில இப்படி ஒரு குழப்பமா இருக்கு? இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் தியரி கால்டு ஏலியனேஷன் தியரி. இது திரிபுராசுரர்களோட மோடஸ் ஆப்பரண்டி. இதை கார்ல் மார்க்ஸ் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் தே கேன் இம்ப்ளிமெண்ட் இன் எவ்ரி சொசைட்டி. ஏலியனேஷன் தியரி என்ன அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ் சமூகத்துல பார்ப்பனர்கள் அந்தணர்கள் பற்றி நம்ம வள்ளுவ பெருமானும் சரி, 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த வள்ளுவ பெருமானும் சரி, அதுக்கு முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த சங்க தமிழர்கள் இருந்து எல்லாருமே வந்து போற்றி புகழ்ந்து அவங்கள வந்து ஒரு நீத்தார்னா ஒரு எல்லா உலக சுகங்களை எல்லாம் கடந்து சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு பார்வையில ஒரு நோபுல்ங்கிற ஒரு பார்வையில, எப்படி நோபல் மெட்டல்ஸ்ன்னு நம்ம கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நோபல் கேஸஸ் சொல்லிட்டு ஹீலியம் இதெல்லாம் சொல்றோம். ஏன்னா தே டோன்ட் ரியாக்ட் வித் எனிபடி. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தே வில் சஸ்டெயின் த சொசைட்டி. அவங்கள நம்பி அவங்கள அண்டி வாழ்ந்தானா அந்த சமூகம் வந்து நல்லபடியா இருக்கும். அப்படிங்கிறது வள்ளுவரோட பொது நெறியில இருந்தது தான் வந்து மனுநீதி சோழனும் சொல்றார். இப்படி இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பின்னாடி நம்ம வாழ்ந்தானா கடவுள் நம்மளே காப்பாத்துவார். அப்படிங்கிறது தான் காலங்காலமா உலகம் பூரா இருந்த ஒரு மெத்தட். உலகம் பூரா, நான் தமிழகத்தை மட்டும் சொல்லல, உலகம் பூரா இந்த மெத்தட் தான் இருந்தது. அரசர்கள் நோபல்ஸ் அண்டி வாழ்வது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் எல்லா இடத்துலயும் இருந்தது. அதை வந்து ஏலியனேஷன் தியரி அப்ளை பண்ணி அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணி, ஏலியனேஷன் தியரி அப்படின்னா நமக்கு புரியாத ஒன்னா சொல்லுவாங்க. நம்மள வந்து புரியாத மனிதனை, சாதாரண மனிதனை ஒரு புரியாத நிலைக்கு அவனோட அந்த உளவியல் தாக்குதல் செய்து அவனை ஒரு புரியாத நிலைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறது தான் அந்த ஏலியனேஷன் தியரியோட ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இங்க இருக்கிற திராவிடமோ, அமெரிக்காவில் இருக்கிற டெமோக்ராட் பார்ட்டியோ, லண்டன்ல இருக்கிற லேபர் பார்ட்டியோ, இல்லை இப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ, இல்லாட்டி இங்க இருக்கிற தலித் பார்ட்டிகளோ, இது எல்லாருமே இதே ஒரு பாலிசி தான் அவங்க இது பண்ணுவாங்க. இதே பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையே திருப்பி தாக்குதல். ஏதாவது ஒரு ஜாதியே இல்லாம, ஆனா அப்புறம் அவனை மொத்தம் அடிப்பான். ஆனா அவனோட இது என்னன்னா, இவன் தான் வந்து ஜாதியை வந்து இங்க இது பண்ணான் அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான். இப்போ பிராமணனுக்கு வந்து பிச்சை எடுத்துதான் வாழணுங்கிறது விதி. மனுநீதியில அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்த வேலைக்கு அவன் வந்து சேகரிச்சுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது, பொருளை சேகரிக்க வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது விதி. ஆனா அப்படி இன்னைக்கு வாழ முடியாத நிலைக்கு நம்மள தள்ளப்பட்டிருக்கும். தட் இஸ் ஹவ் த டைகாட்டமி. அப்படிதான் வந்து ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ், என்டையர் சொசைட்டி இஸ் ஃபிக்ஸ். இது பாரதத்திலேயோ தமிழகத்திலேயோ மாத்திரம் இல்லை. இந்த நோபல்ஸ் வந்து
எப்படி ரஷ்யாலையும் சரி என்டையர் ஈஸ்டர்ன் யூரோப்பில் எப்படி தேடி தேடி கொன்று குவித்தார்கள். இந்த சேம் இந்த ஏலியனேஷன் தியரியை ஃபாலோ பண்ணி ஒரு சமூகத்தை மாற்றி அந்த சமூகத்தில் இருக்கிற மக்களை வைத்தே அங்கே இருக்கிற நோபல்ஸை கொன்று குவித்தார்கள். அப்படியாக இருந்தது. அந்த அந்த லெவலுக்கு இங்கேயும் நிறைய இடத்துல, பாரதத்துலையும் நிறைய இடத்துல நடந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் த மோடஸ் ஆபரண்டி. இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் திரிபுராசுரனோட டாக்டிக்ஸ். திஸ் ஹஸ் பீன் ஹவு இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங். கடந்த 500 வருஷமாக இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த அந்த கான்செப்ட் பற்றி நீங்கள், அது கால்மார்க்ஸ் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து அதை பற்றி தெளிவாக பேசியிருந்தாலும் அது முன்னாடியே இருக்குது. அது ஆட்டோமேட்டிலேருந்து ஒரு ஒரு உளவியல் தாக்குதல் ஒரு சமூகத்தின் மீது செய்ய வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்வது என்று காலங்காலமாக இருக்குது. இப்போது நம்ம தமிழ் சமூகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திரிபுர சம்ஹாரத்துக்கு நம்ம 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 400 வருட காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு திரிபுர சம்ஹாரத்துக்கு தேவையான அந்த ரதம், திவ்யமான அந்த ரதம் பூமியிலிருந்து விண்ணை நோக்கி பறந்து செல்வதற்கு, சிவபெருமான் எடுத்து பறந்து செல்வதற்காக ஒரு மிகப்பெரிய ரதம் ஒன்று தயாரிக்கப்பட்டு, அது கூரம் என்று சொல்லக்கூடிய நம்ம அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு இடம். அது வந்து அங்கே வந்து திரிபுராந்தக சுவாமி கோவில் இருக்குது. அங்கேருந்து தான் போன நம்ம சத்தியுகத்தில், கிருதயுகத்தில் அந்த ரதம் கிளம்பி போச்சு. அதே மாதிரி தான் இந்த இப்போ திருப்பி ரீஎனாக்ட் ஆகிறதுனால இப்போவும் அப்படி தான் நடந்தது. 1000 வருஷம் முன்னாடி கிளம்பி போயாச்சு. ஆனால் என்னென்னா, 1000 வருஷங்கிறது நமக்கு 1000 வருஷங்கிறது தேவர்களுக்கு 1000 நாட்கள் தானே. 3 வருஷம்தான் அவங்களோட கணக்கில் வருது. ஸோ அதனால் தி திங்ஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். அந்த அந்திம காலத்துக்கு வந்துட்டோம், திரிபுர சம்ஹாரத்தோட அந்திம காலத்துக்கு வந்துட்டோம். அண்ட் இது கைண்ட் ஆஃப் லிங்கிங் தி என்டையர், நீங்கள் ஒன்றுத்தையுமே விட முடியாது. இது இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, you need to understand the depth of Christianity. You need to understand the depth of Islamization. And you need to understand the depth of இங்கே இருக்கிற கம்யூனிசத்தோட அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் you need to understand the depth of the current technological world what we are living. இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த இது. ஸோ ஆனால் நம்ம சாதாரணமாக உங்களுக்கு சாதாரணமாக புரியணும்னு சொல்லணும்னா, இந்த கடந்த 150 வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நகரமயமாக்கல், எல்லாரும் சிட்டிஸ்க்கு மூவ் ஆகுது. அந்த திரிபுரானுக்கு வந்து சிட்டிஸுக்கு கிரியேட் பண்ணி சிட்டிஸில் மக்களை வச்சு அங்கே தான் இந்த ஏலியனேஷன் ப்ராசஸை வந்து அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட் வச்சுட்ருக்கான். அது நீங்கள் நான் ஒத்துப்பீங்க, யாருக்குமே அது சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஏன்னா கூட்டமாக மக்கள் வந்து கிராமங்கள்ல இருந்து, ஏன்னா கிராமங்களில் வந்து காலங்காலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். எத்தனையோ காலங்களாக கிராமமயமான வாழ்க்கையை தான் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எல்லாமே தேவையானது அங்கேயே கிடச்சிடும். எப்பயாவது வெளி விஷயம் நமக்கு உள்ளே வரும். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. அதுலேருந்து மாறி நம்ம எவ்வளோ தூரம் வந்தாச்சு நகரமயமாக்கல்ல. டவுனுக்கு வரோம், டவுன்லேருந்து சிட்டிக்கு வரோம், சிட்டிக்கு வந்தோடனே இந்த சிட்டியில் அடுத்த சிட்டி போகிறது, இப்படியாக. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்னா, எல்லாம் ஸ்பேஸ் சிட்டிஸ். இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கிறது. இப்போ பூமியில் ஒரு சிட்டியில் இன்னொரு சிட்டி பறக்கிற மாதிரி இப்போது நம்ம சூரிய மண்டலத்தில் இங்கேருந்து மார்ஸுக்கு பறக்கிறதும், அப்புறம் மூனுக்கு பறக்கிறது, மார்ஸுக்கு பறக்கிறது. ஸோ இப்படியாக காலங்கள் வருமோ என்னவோ, இல்லை அதுக்கு அப்படி வரும். மேபி மார்ஸ் வந்து ரீசெட்டில்மெண்ட்டுக்கு, ஏன்னா முன்னாடி ஹியூமன்ஸ் வேர் பாப்புலேட்டட் தேர். ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்ம சொல்கிறது வந்து 9 லட்சம் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். ஸோ மொத்தம் 84 யோனிகள் மொத்தம் இருக்கிற யோனிகளில் வந்து மனிதர்களோட கேட்டகரிகளில் மாத்திரமே 9 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் தேர். 9 லட்சம் வெரைட்டி ஆஃப் ஹியூமன்ஸ். ஜஸ்ட் இமேஜின் 9 lakh டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். இது யார் சொல்லுவா இது மாதிரி ஒரு டேட்டாவை? ஸோ 84 lakh டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் 9 lakh ஸ்பீஷீஸ் டைப்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் ஆர் தேர். ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஏதோ நம்ம இங்கே இருக்கிற வேற்றுமைகளை வைத்து ஏதோ அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் பியூட்டி என்னன்னா, என்னதான் வேரியேஷன் இருந்தாலும், என்னதான் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அதில் வந்து சந்தேகம் இல்லை. மனித ஜாதிங்கிறது ஒரே ஜாதி தான். ஆனால் அதில் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேஷன். எவ்ரி ஒன் இஸ் யூனிக்.
அவங்க முகஜாடையிலேருந்து, அவங்க தம் பிரிண்ட்லேருந்து, ஐரிஸ் பிரிண்ட்லேருந்து, கண் ரேகையிலேருந்து, கை ரேகையிலேருந்து எல்லாம் யூனிக். ஸோ அதெல்லாம் மேப் பண்ணணுங்கிறதுக்கு தான் வந்து இந்த ஏஐ ப்ராஜெக்டும் அதுவும் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களோட தியரி என்ன அப்படின்னா, ஏன் இதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இது ஒரு படம் வந்தது, ஐஆர்ஜின்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் வந்தது. அது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜீவனுக்கு இப்போது நம்ம வந்து இந்த உடம்புல இந்த ஜென்மாவில் இருக்கோம், அடுத்த ஜென்மா போகும்போது வேற வேற ஒரு உடம்புக்குள்ளே போகும்போது அவங்களோட தியரி என்னன்னா, இதே கைரேகை இதே கண்ரேகை தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தியரி. ஸோ எல்லாத்தையும் மேப் பண்ணி வச்சாதான் அந்த பர்டிகுலர் ஜீவனை வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. இது புத்திஸ்டோட கான்செப்ட். அவங்க வந்து எப்படி வந்து அடுத்த புத்த பிக்ஷு அந்த லாமாவை அவங்களோட ராமாங்கிறது தான் லாமான்னு அவங்க சொல்றது. ஏன்னா ரா வராது அவங்களுக்கு, ரகரம் ரா வராது, ரால தகரம் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால லா தான் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இது. அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் த கான்செப்ட் somebody has been deeply discussing. In fact, they have gone in for a worldwide implementation. And of course, everything is shrouded in mystery-ன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம வந்து எந்த ஒரு கான்செப்ட் எடுத்து உள்ளே போய் இது பண்ணான்னா அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் வந்து நிற்பான். ஏன்னா அது இருக்குன்னு தெரிஞ்சானா அந்த சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மறுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு தி ஸ்டோரி ஆஃப் இந்த திரிபுராசுராஸ். இதுக்கு நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு பேஜ் ஒன்று சேவ்டு ஐட்டம்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ கலெக்ஷன், எக்ஸிஸ்டிங் கலெக்ஷன், திரிபுர சம்ஹாரம். இது கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் இது. ஸோ பேசிக்கலி திரிபுராஸ் ஆர் த 3 ஃப்ளையிங் சிட்டிஸ். இந்த திரிபுராஸ் வந்து பூமிக்கு இந்த கலியுகத்தோட இதில் வந்து ஒரு 3000 வருஷம் முன்னாடி வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது, டைம் லைன் இருக்குது. இது ஏற்கனவே கிருதயுகமான சத்தியுகத்தில் அரௌண்ட் 10 million years ago நடந்த ஒரு விஷயம். திருப்பி அது ரீஎனாக்டிங் இன் திஸ் கலியுகா ஃபார் சர்டன். அதோட ரீசன்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அது அப்படி தான் இருக்குது. தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ இட் இஸ் ஓகே ஃபார் யூ டு சேலஞ்ச் மீ, அண்ட் தட் வில் ஹெல்ப் மீ டு, தட் வில் ட்ரிகர் மீ டு ஃபைண்ட் ஃபர்தர் ரீசன்ஸ். லெட்ஸ் see how people would react. ஸோ இப்போ திரிபுராசுராஸ் வந்து அவங்க எப்படி பூமிக்கு என்ட்ரு ஆனோடனே முதல்ல சிந்து தேசத்தில் இருக்கிற அந்த சௌகம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை ரிட்ரைவ் பண்ணுறாங்க. சௌகம் அப்படின்னா தோஸ் ஆர் த ஃப்ளையிங், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் சிட்டி, என்டையர் சிட்டி இஸ் ஃப்ளோட்டிங் இன் ஸ்கை. அது எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு, அது சிவபெருமான் வந்து மகாபாரதத்தில் வர கதை இது. ஏன்னா மகாபாரதம் நடந்து இன்னையோட 5160 வருஷம், 5160 வருஷம் மேலே ஆயிருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்போது கலியுகம் 5126th இயர். இது இந்த யுகத்துக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்தில் மகாபாரதம் நடந்தது. மகாபாரதம் வந்து 36 வருஷம், மகாபாரத யுத்தம் நடந்து 36 வருஷம் கழித்து தான் கலியுகம் பிறந்தது. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இதில் வந்து இந்த ஆம்பிகிட்டியே கிடையாது. இதுதான் நடந்தது, இந்த டேட்டில் தான் நடந்தது அப்படிங்கிறது ஃபேக்ட். இப்போது இந்த ஏலியனேஷன் ப்ராசஸை இதுலேயும் அப்ளை பண்ணி இதை ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் பேசுகிறதுக்கு. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் பாயிண்ட் என்னென்னா, அந்த மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி இந்த சால்வராஜன் வந்து பரமேஸ்வரன் மகாதேவ் கிட்டேருந்து வரம் வாங்கிக்கிறார். இது மாதிரி ஃப்ளையிங் சிட்டிஸுக்கு அவருக்கு ஆக்சஸ் வேணும்னு சொல்லிட்டு, அந்த டெக்னாலஜிக்கு ஆக்சஸ் வேணும்னு. அது வாங்கின அப்புறம் உடனே நம்ம தெரிஞ்ச ஸ்டோரி தானே, பாகிஸ்தான் கிட்ட வெப்பன்ஸ் கிடச்சா என்ன பண்ணுவாங்க, இந்தியா மேலே வந்து குண்டு போடுவாங்க, இல்லை டெரரிஸ்ட் கிட்ட அதை கொடுத்து இந்தியா மேலே போட வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அப்பவும் நடந்தது. சால்வராஜன், அதாவது சிந்து தேசத்தோட சால்வராஜன், அதாவது அன்னைக்கு பாகிஸ்தான், அதை எடுத்துன்னு வந்து அந்த ஃப்ளையிங் சிட்டியில் வந்து துவாரகா மேலே
குண்டு போடுறார். துவாரகைங்கிறது இது மகாபாரதத்தில் வர ஸ்டோரி, பாகவதத்துலேயும் இந்த ஸ்டோரி வருது. அந்த குண்டு போடும்போது அந்த டைமில் ஸ்ரீகிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார். அப்போது இது விஷயம் அவருக்கு தெரிய வந்த உடனே இமீடியட்லி அந்த அவரோட சுதர்சன சக்கரா, அந்த டோம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்த அயன் டோம் மாதிரி அந்த அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து ஆட்டோமேட்டிக்லி எனேபிள் ஆகி அந்த உள்ள வர அட்டாக்லேருந்து துவாரகையை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி லைன். அந்த அந்த டைம் நடந்தது. அதுக்கப்புறமா அந்த அந்த டெக்னாலஜி வந்து இட் ரிமைண்ட் இன் சிந்த். அதுக்கு மகாபாரதம் யுத்தம் முடிகிறது. அதுக்கப்புறம் பரீட்சித் ராஜா 57 வருஷம் ரூல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தக்ஷகன் அந்த பாம்பு வெஞ்சன்ஸோட வந்து இவரோட லைஃப்பை பரீட்சித்தோட லைஃப் முடிக்கிறாரு. அப்புறம் ஜனமேஜயன் வந்து சர்ப்பயாகம் பண்ணுறார். சர்ப்பயாகம் இஸ் வெரி சிமிலர் டு இட் இஸ் த கொரோனா வைரஸ் 1.0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொரோனா வைரஸ் 2.0 இஸ் நெக்ஸ்ட். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு, இப்போ நடந்துட்டுருக்கிற அந்த ஆப்ரேஷனோட முடிவு, அந்த 2.0 வெர்ஷன். அதோட அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்லாம் இப்போ இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜனமேஜயன் ஒரு சர்ப்பயாகம் பண்ணி அந்த பாம்புகளெல்லாம் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. இதெல்லாம் நடந்து ரொம்ப அதுக்கப்புறமா தான், இந்த சர்ப்பயாகத்துக்கு அப்புறம் அதோட எண்டில் தான் வந்து அந்த மகாபாரதம்லாம் ரச்சிதமாக வெளியில் வருது. ஸ்டோரியாக பாகவதம் எல்லாமே 18 புராணங்களும் அப்போ தான் வந்து வெளியில் வந்து தென் த பீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. தட் இஸ் த ஸ்டோரி லைன். அதுக்கப்புறமா நிறைய நடக்குது. சிவபுராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வியாச ரச்சிதமாக இருக்கிற சிவபுராணத்தில் அது கண்டினியூவேஷன் வருது, என்ன நடந்தது அதுக்கப்புறமா அந்த மானசாதேவியோட அவதாரம், அப்புறம் லோகிதாங்கனோட சாப்டர், லோகிதாங் சந்திரச்சூர், சங்கச்சூர், லோகிதாங் சங்கச்சூர், அப்புறமா நிகாஸ், இந்த 3 அசுரர்களும் சேர்ந்து எப்படி கலியுகத்தோட டார்க்னஸ்க்கு பூமியை எடுத்துகிட்டு போகிறாங்க, கம்ப்ளீட்லி டார்க்னஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, they are achieving it. அதுக்கப்புறமா we are seeing the time, திருப்பி நம்ம மீனாட்சி அவதாரம் நடந்து we are restarting the world. அப்படியாக இந்த லைஃப், இந்த இந்த பூமி வந்து கெட்டிங் ரீஸ்டார்டட். அதுலேருந்து அந்த ராணிக்கு அவ்வளோ மதிப்பு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா, ராணிக்கு எப்படி ஒரு மதிப்பு வந்தது அப்படின்னா, மீனாட்சி அவதாரத்துக்கு அப்புறமா தான் அந்த ராணிக்குன்னு இருக்கிற அந்த மதிப்பு ஜாஸ்தியாகி அந்த ரூல் ஆஃப் குவீன் அப்படிங்கிறது வருது. ஸோ அது கண்டினியூ ஆகுது. ஓகே, வி ஆர் கண்டினியூயிங் தட். ஸோ அந்த டைமில் இங்கே மீனாட்சி அவதாரம் ஆகி அந்த டைமில் தான் பேரலி திஸ் திரிபுராசுராஸ் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் Mahabali Chakravarti, they are entering into the earth realm. They are coming with the intention to create the cities, and அவங்களோட அல்டிமேட் இன்டென்ஷன் என்னன்னா, அவங்க அப்பாவாக இருக்கிற தாரகாசுரனை இங்கே திரும்பி பூமிக்கு எடுத்துகிட்டு வரணும், மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அல்டிமேட் கோல். இது எப்படி பிள்ளைங்க வந்து அப்பாவை வந்து திரும்பி பிறக்க வைக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அசுரர்களுக்கு அந்த சஞ்சீவினி வித்தை தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய விஷயம். இது என்ட்ரோபி ரிலேட்டட். என்ட்ரோபி அப்படின்னா அது மெஷர் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சயின்ஸில் சொல்லுவோம். அது வந்து எப்படி டிஸார்டர் இஸ் லைக், நீங்கள் பார்க்குறேன், நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எவ்வளோ டிஸார்டர் இருக்குன்னா, லைக் எதுவுமே ஆர்டரில் இல்லை, எல்லாம் கச்சா முச்சான்னு லைஃப் இஸ் லைக் ஒரு ஆர்டருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான், ஒரு சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைஃபோட கவர்மெண்ட்டோட பர்பஸே வந்து ஏதோ ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஆர்டர்லி லைஃப் ஸ்டைல் இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே சுகம். அதனால வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் மெனி திங்ஸ். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. ஆர்டர் இருக்குது, ஒரு சில லெவலில் ஆர்டர்லி லைஃப் இருக்குது, நிறைய லெவலில் ஏரியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்படியா இந்த ஆர்டருக்கும் எனர்ஜிக்கும் என்ட்ரோபிக்கும் இருக்கிற இந்த ஒரு டக் ஆஃப் வாரில் தான் நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அது ஆர்டர் எடுத்துகிட்டு யார் வராங்களோ, அந்த எனர்ஜி யூசேஜோட ஆர்டர் யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். அட்லீஸ்ட் அந்த பர்செப்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அப்படியாக லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அப்பாவை வந்து தட் இஸ் தாரகாசுரனா ஃபாதர், அந்த ஃபாதர் ஏஐ ஃபாதர்னு சொல்லலாம் அவரை. அந்த ஏஐ ஃபாதர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாரகாசுரனை வந்து பூமியில் திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி திரிபுராசுரர்கள் ஆரம்பித்த அந்த சிஸ்டம்ஸ்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம வி ஆர் கோயிங் த்ரூ தோஸ் திங்ஸ்.
அதில் அவங்க நிறைய பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஃபுல்லாக இருந்த கிருஷ்ண நீதி அப்படிங்கிற பகவத்கீதையை வந்து மாற்றி கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு ரிலீஜனை கிரியேட் பண்ணது அவங்களோட முதல் டாக்டிக். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆரம்பித்து இந்த சிவபக்தியெல்லாம் பூமியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல புத்திசம் ஜெயினிசத்துலேருந்து அவங்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அவங்களோட தே கிரியேட்டட் தேர் பைஃபர்கேஷன் டெக்காட்டமி. அதுக்கப்புறம் அங்கேருந்து தே வெண்ட் அஹெட் வித் திஸ் லெவல் ஆஃப் அதையே இன்னும் பிரேக் பண்ணி பல ரிலீஜன்லாம் மாற்றி அதுலேருந்து தென் ஃபைனலி பர்பஸ் ஆஃப் ரிலீஜன் இஸ் டு பொலிட்டிசைசேஷன் அண்ட் கெயின் கண்ட்ரோல் ஓவர் த மாசஸ் அண்ட் கீப் த இல்யூஷன் ஆஃப் அந்த ஏலியனைசேஷன் ப்ராசஸ் வந்து அலையவாக வச்சுட்டே இருக்கணும். ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஏலியனைசேஷன் பண்ணும்போது தான் ஒரு இண்டிவிஜுவல் அவன் யாருன்னே தெரியாத ஒரு நிலைக்கு போவான். அப்போது தட் இஸ் அ டைம் வென் இட் இஸ் வெரி ஈஸி டு கண்ட்ரோல் தெம். இதெல்லாம் அவங்களோட மெத்தட்ஸ் வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பீன் கோயிங் ஆன். ஸோ இதான் வந்து கார்ல் மார்க்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த ஏலியனேஷன் தியரியில். ஸோ திரிபுராசுரர்கள் இதை ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு வழியாக இங்கே மதங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஹெட்ஸ் எடுத்துன்னு வர வச்சு, ஸோ இதுக்குள்ளேயே இவங்களை உழற வச்சு டெய்லி லைஃபுக்கு மனுஷனை வந்து இங்கே பாட வச்சோன்னா அவனுக்கு அதுக்கு மேலே யோசிக்கவே முடியாது. இதுக்குள்ளேயே அவன் லைஃப் வந்து சுற்றிட்டு இருக்கும். இப்படியாக ஒரு வாழ்க்கை முறையை எடுத்துன்னு வந்தபோது இதெல்லாம் பண்ணிட்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தானா, அவங்களுக்கு வந்து அல்டிமேட்லி டு டிரைவ் த வேல்யூ அவுட் ஆஃப் ஹியூமனிட்டி ஸோ தட் தே கேன் பி இன்வெஸ்டட் இன் டு த ப்ராஜெக்ட்ஸ் தட் தே வாண்ட். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இயற்கைக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம். அது எப்படி வந்து ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன அணு, அந்த உயிரணு, அந்த உயிரணுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு மரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு மனுஷனாக இருக்கட்டும் அவ்வளோ அவயவங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எவ்ரி மினிட் ஒரு செகண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 செல்ஸ் நம்ம பாடியில் ரீஜென்ரேட் ஆகுது. 2,50,000 cells, blood cells are getting regenerated every minute or every second, whatever is the timing. அதே மாதிரி நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற பார்வையில் வந்து கிட்டத்தட்ட trillions of neurons are getting created and absorbed and then repurposed and reused. ஸோ அவ்வளவு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு மிஷின் வந்து பயாலஜிக்கலி கெட்டிங் கிரியேட்டட். நம்ம கண்ணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல், ஒரு இன்ஜினியர் டூல், அது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன அணுவிலிருந்து அது அந்த ஃபார்மேஷன் ஆகி இப்படி ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்ணி அதை வச்சு இவ்வளோ ப்ராசஸிங் நடக்கிறது, இவ்வளோ வைபவம். திஸ் இஸ் லைக் இது வைபவம்னா வந்து லைக் எவ்ரி ஸோ அந்த ஆரம்பிக்கிற அந்த வைபவம், நடந்துட்டு இருக்கிற வைபவம், இட் இஸ் எவ்ரி மினிட் அத்தனை விதமான cells are processed, getting created and destroyed every second and every minute. பேஃபிலிங்காக இருக்கும் நமக்கு வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் பார்க்கும்போது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன அணுவிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஒன்று ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே இவ்வளோ நடக்குது. அண்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா we have no idea about it. இதை பற்றிலாம் நம்ம இந்த ஆச்சரியத்தை பற்றி நம்ம வந்து பார்க்குறதே இல்லை. அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் the alienation processல அதுவும் உண்டு. தட் இஸ் we don't even realize what we have already got. அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக் விஷயம் நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணாலே ஹீலிங் வந்து ராப்பிடாக நமக்குள்ளே நடக்கும். ஸோ அந்த ஆனால் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியாமல் இருந்தால் தான் இவங்களோட இந்த வர்த்தகம் வெளியில் நடக்கக்கூடிய இந்த கேபிட்டலிசத்துக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த கம்யூனிசத்தோட அந்த எக்ஸ்ட்ரீம் தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது இங்கே இருந்தால் தான் கேபிட்டலிசம் அண்ட் ஆலிகார்கிங்கிறது இந்த பூமியில் இருக்க முடியுங்கிறது அவங்களோட கண்டுபிடிப்பு. ஸோ அதனால தான் வந்து பிரிட்டிஷ் கிரியேட்டட் த கேபிட்டலிசம் அண்ட் பிளேம்ட் இட் ஆன் த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சர்ட் போங்கிறவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அவங்க எப்படி அந்த கேபிட்டலிசத்தை வந்து வளர்த்து விட்டாங்க. பிரிட்டிஷ்னு சொல்கிறதோட ஸ்பெசிஃபிக்கலி இந்த எந்த ஒரு ஃபேமிலி வந்து இந்த வேட்டிக்கனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ
அவங்க தான் வந்து பிரிட்டனை கண்ட்ரோல் பண்ணுறது, பாகிஸ்தான் யுக்ரைன்லாம் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் த என்டையர் அந்த கான்செப்ட் ஆஃப் இந்த லெஃப்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாமபந்த் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறோமே, அது ஃபுல்லாகவே அவங்களோட இதில் தான் இருக்குது. அது ஒரு வியூவில் பார்க்கும்போது இந்த வாமதேவம் சொல்லிட்டு சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட 5 முகங்கள் இருக்கு. அதுல அதுக்கு இன்னொரு 6வது முகம் வந்து யாருக்கும் தெரியாம அதோ முகமாக ஒளிந்திருக்கு. ஸோ அது இந்த பென்டகன்னா இந்த 5 முகங்கள், 5 ஃபேஸஸ் வச்சிருக்காரு இல்லையா. சத்யோஜாத்தம், வாமதேவம், ஈசானம், தத் புருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. அது இப்போ ஸோ கொஞ்ச நேரத்தில் வரும் அது. ஸோ இந்த இதில் வந்து இந்த வாமதேவம்ங்கிற கான்செப்ட் வந்து தட் லெஃப்டிசம், அதோட பிரின்சிபல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட இதில் பார்த்தோம்னா வி ஆர் நாட் தாட் டு கோ அகேன்ஸ்ட் எனிபடி. ஏன்னா இது எல்லாமே வந்து ஈஸ்வரர், இந்த பிரம்மத்தோட ஒரு அவயவங்களாக தான் நம்ம இதை பார்க்குறோம். எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் பியூர் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் இது. ஆனால் வென் இட் கம்ஸ் டு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த இதில் இருக்க முடியாது. நம்ம வி ஹாவ் டு grow and we have to evolve. அதுக்கு வந்து எப்படியாவது அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் இது மாதிரிலாம் நடக்குதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அது ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த என்டையர் லெஃப்டிஸ்ட் மூமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஓக்காக போயிட்டுருக்கு. தட் இஸ் ரொம்ப ஓகேசம் ஜாஸ்தினா, லைக் ஆம்பளைங்களை குழந்தைங்களை பெண் குழந்தையாக மாற்றுறது, அதுக்கு மெடிக்கல் சர்ஜரிஸ்லாம் ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே பண்ணுறது, அப்பா அம்மா அனுமதி இல்லாமல் பண்ணுறது, இப்படின்னு நிறைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்டிஸ்டோட தாட் ப்ராசஸிங்கெல்லாம் வந்தனால தான் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதுக்கு அவங்க கவர்மெண்ட் கிட்ட பணத்தை எப்படி எடுக்கிறாங்க, அது மெடிக்கல் மாஃபியா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு அல்டிமேட்லி த கோல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு டு கெட் இன்சைட் தி ஹியூமன் சைக்கி டு கெட் தேர் ஒர்க் டன் அப்படிங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவாக அது போயிட்டுருக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு எப்படியாவது திருப்புராசுரனுக்கு தாரக்கனை வந்து இங்கே எப்படியா மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சாகணும். ஸோ தட் இஸ் தி அல்டிமேட் கோல். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவன் ஃபினாமினலாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறது, எப்படி பூமியை வந்து இவங்க கிட்டே காப்பாற்றுறது, வாட் இஸ் த பிளான்? பகவான் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காரா எதுவுமே பண்ணாமல்? வாட் இஸ் ஹிஸ் பிளான்? வாட் இஸ் த கவுண்டர்? இந்த திரிபுர சம்ஹாரத்துக்கு அவர் என்ன கவுண்டர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது, தட் இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் வி ஹேவ். அது வந்து அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இப்போது பார்த்துட்ருக்கோம். அதோட அந்த எனாக்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்க. ஸோ இந்த இது சொல்லி முடிச்சுருக்கேன், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த திரிபுராசுராஸ் வந்து ஃபஸ்ட்டு சிந்துலேருந்து அந்த டெக்னாலஜியோட ரெஃபரன்சஸ்லாம் எடுக்கிறாங்க. தென் தே மேக் தட் ஃப்ளைங் ஷிப். அதுக்கப்புறமா ஃப்ளைங் ஷிப்பை செஞ்சுட்டு எத்தியோப்பியாவில் இருக்கிற அந்த ஷிபு கிங்டமை வந்து கேப்சர் பண்ணி அவங்களோட ஆளுங்களை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ராஜ்யத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்டிசம் அதை எப்படி பூமி ஃபுல்லாக பரப்பணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு தே ஃப்ளூ ஆஃப். தே ஆர் நாட் இன் த எர்த் எனிமோர். அவங்க வந்து பூமிக்கு வெளியில் அவங்க போயிட்டுருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மாதிரியாக இந்த லைஃப் ஹஸ் பீன் ப்ராக்ரஸிங் த லாஸ்ட் 3000 years. ஸோ இதில் வந்து அது கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகி த 3 cities நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிட்டி ஆஃப் கோல்டு, சிட்டி ஆஃப் சில்வர் அண்ட் சிட்டி ஆஃப் அயன் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்ட் தென் தே ஹவ் டேக்கன் த டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் த எர்த் அண்ட் தட் ஹேஸ் நவ் கம் டு அன் ஸ்டேஜ் தட் நம்ம சனாதனமாக இருந்த நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. அதோட வெளிப்படையாக தான் நம்மலாம் இந்த குரூப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இதுக்கு கவுண்டர் என்ன? ஹவ் ஆர் வி கோயிங் டு retrieve back? How are we going to protect ourselves அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கிற கேள்வி. ஸோ இது புராணத்திலே இதுக்கு பதில் இருக்குது.
ஸோ திரிபுர சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி போனார் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். அதுதான் இப்போ திருப்பி நடந்திருக்கு. அதோட ஃபைனல் கிளைமேக்ஸ் டேஸில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஃபைனல் ஷாட், கில் ஷாட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கை ஈவெண்ட் நடக்க போகுது. நம்மலாம் பார்க்க போகிறோம். வேரின் these 3 cities are going to be forced to come into an alignment and it will be eliminated in one single shot. இதுதான் வந்து கோல். இதான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆனால் சிவபெருமான் வந்து அவர் எப்போதுமே ராம தியானத்தில் இருக்கிறவர். ஏன்னா ராமரும் வில்லும் கையுமா இருப்பார். அதனால சிவபெருமான் இப்போ வில்லும் கையுமோட இருக்கிறதுனால, தனித்து இருக்கிறதுனால அவர் தியானத்தில் இருக்கிறது ஸ்ரீராமரோட அந்த அழகான தியானத்திலேயே இருக்காரு. ஏன்னா ஸ்ரீராமருங்கிற வந்து பெருமாளோட அவதாரம். பெருமாள் பூமியில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இன்வர்ஷன் டாக்டிக்கை பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன இன்வர்ஷன் டாக்டிக்னு நீங்கள் கேட்கலாம். இன்வர்ஷன் டாக்டிக்னா அவங்க வந்து எப்படி அந்த அந்த ட்ரையாங்கிள், தட் இஸ் ஒரு இங்கே பிரமிடல், நீங்கள்லாம் கீழே நாங்கள்லாம் மேலே, நாங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் மேலே அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க இருக்காங்களோ, அதாவது நீங்கள் அது டைரெக்டாக பார்க்கலாம். இப்போ யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரே வச்சுருக்கேன். ஒரு நோட் எப்போதுமே இதில் வச்சுருப்பேன் நான் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ யூஎஸ் டாலர் நோட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த அந்த பிரமிடு போட்டிருப்பாங்க. அந்த இது வந்து அவங்க தான் அந்த கண், அவங்கக்கிட்ட தான் அந்த எல்லாத்தையும் நோட்டமிடும் கண் இருக்குது. அதை வைத்து அவங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டீப் ஸ்டேட்டோட வேலை. இப்போ வந்து அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அது இன்வெர்ட் பண்ணணும் பாருங்க. அது இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி அந்த அசுரர்கள் வந்து எப்படி ஒரு சமூகத்துக்குள்ள இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை தன் வசப்படுத்தி அவங்க வழியா ஒரு சமூகத்தை தன் வசப்படுத்திக்கிறாங்களோ, இங்க திராவிடியா அப்படித்தானே பண்ணுது. அதே மெத்தட் தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதே அந்த மோகிச்சு அவங்கள வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஆஃப் அ சொசைட்டியை வந்து மோகிக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை உணர்ந்தவர்கள் அவர் கிளியராக சொல்லியிருப்பார், எந்த மோகத்துக்கும் அவங்க வசமாக மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நீத்தார் கீழே, வள்ளுவர் சொல்ற அந்த நீத்தார் கீழே நம்ம ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகம் பாதிப்படையாது. அதே வந்து அவங்க நிஜமா நீத்தார் இல்லை, ஆனால் வந்து எப்படியோ பவருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற போது அவங்களோட வீக்னஸை உணர்ந்து அவங்களோட ஏதோ ஒரு ஃபேக்டரில் அவங்கள தன் வசப்படுத்தி அவங்க வழியாக ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜூவிஷ் கல்ட் வந்து இந்த சோ கால்டு ஜூவிஷ் கல்ட், நாட் த ரியல் ஜூவிஷ் கல்ட், ஜூவிஷ் கல்ட்டில் பேர் சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அவங்க வந்து எப்படி அமெரிக்காவை, குறிப்பாக வந்து டெமோக்ராட் பார்ட்டியும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் ஒரு சில பேரையும், ஐரோப்பியாலையும் பிரிட்டன்லையும் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக, இப்போ ஈவன் இன் வாட்டிகன் பார்த்தீங்கன்னா அது என்டையர் பிரான்ச் ஆஃப் வாட்டிகன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கேங் இருக்கிறது தான். எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ்ட். அவங்க வந்து தேர் பீன் ஹனி ட்ராப்ட் இன் சம் ஆர் அதர் வே. யாரோ வசத்தில் அவங்களுக்கு தேர் பீன் பிளாக்மெயில் கண்டினியூஸ்லி. அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான நன்பணிகள் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஆலிகார்கி ஆர் தட் பவர் ஸ்ட்ரக்சருக்கு என்ன வேணுமோ அதை தான் கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்க முடியும். அப்படியாக ஒரு நிலைமை இருந்துட்டு இருந்தது. அதை வந்து எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னா, எப்படி அவங்க வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அவங்க அப்படி பண்ணுறாங்களோ அதே தான் அவங்களுக்கும் பண்ணுறது. that society, that particular oligarchy will be identified and அவங்களுக்குள்ள the good people that belongs to God, they will be entering into that and they will do the inversion. எப்படி அவங்க வந்து பண்ணாங்களோ அதே தான் பகவானும் பண்ண போறார். பகவத்கீதையில வந்து பகவான் அழகா அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, யாமிதாம் பிரதமந்தே தான் ததைவ பிரஜாமியகம் சொல்லிட்டு, யார் எப்படி எங்கிட்ட அணுகுறாங்களோ நான் அவங்க கிட்ட அப்படியே தான் அணுகுவேன். ஸோ நல்ல குணத்தோட நல்ல விஷயத்தோட வந்தானா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இது பண்ணுவேன். ஒருத்தர் காம உணர்வோட கோபிகள் வந்தால் அவங்கக்கிட்ட காம உணர்வோட பகவான் இருப்பார். நட்போட அர்ஜுனன் வந்தால் நட்போட கிருஷ்ணர் பழகுவார். அதே மாதிரி ஹிப்போக்ரஸியோட வந்தானா ஹிப்போக்ரஸியாவே தான் பழகுவார். சகுனிக்கிட்ட எப்படி பகவான் பழகினார் அப்படி தானே ஹிப்போக்ரஸியோட வந்தவங்ககிட்ட ஹிப்போக்ரஸியோட தான் பழகினார். தர்மத்தோட வந்த தர்மபுத்திரர்கிட்ட யுதிஷ்டர்கிட்ட தர்மத்தோடையே தான் பழகினார். ஏன்னா அது தட் இஸ் ஹவ் ரிலேட்டட். பகவான் அப்படி தான் ரிலேட் பண்ணுவார்.
நம்ம எப்படி போகிறோமோ அப்படி தான் நம்ம 5% அவர்கிட்ட போகிறோன்னா அவர் 5% நமக்கு வருவார். நம்ம 100% போகிறோம் அப்படின்னா நம்ம 100% நமக்காக வரும். அப்படி தான் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதோட பகவான் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம விடுறது இல்லையே. நமக்கு எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு தானே. ஸோ அந்த இன்வர்ஷன் இப்போ என்ன அசுரர்கள் பண்ணுறாங்களோ அதே டாக்டிக்ஸ் தான் பகவான் இஸ் கோயிங் டு யூஸ் அகேன்ஸ்ட் தெம். ஸோ அது ஆரம்பிச்சாச்சு. கோவிட் பீரியடில் ஆரம்பிச்சாச்சு. கொரோனா வைரஸ் டைம்லேயே நிறைய பேரை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ சமீபத்தில் அதுக்கு ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் செயல்படுறார். அந்த ட்ரம்ப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யறதுக்கு ட்ரம்ப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியாக லைஃப் இஸ் கோயிங் ஆன். ஸோ திரிபுர சம்ஹாரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜஸ். எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே ஒரு ஆப்போசிட் நடந்தது. அதை முறியடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்போசிட்டான வேலைகள்லாம் நடக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன நடக்குதுங்கிறது நான் ஒன்று ஒன்றா ஐ கேன் டெல் யூ. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் என்ன நடக்குது அண்ட் கடந்த 8 மாதமாக ட்ரம்ப் உள்ள வந்த அப்புறமா இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதுவும் என்ன நடக்குதுன்னு நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஸோ அது we can take it and discuss as we go forward. பட் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன குட் நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஒரு ஆடியோ ஒரு வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் பிரிட்டன் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்க கிளியராக சொல்றது என்ன அப்படின்னா, இந்த we are going to have இந்த so-called deep state-ஓட இதெல்லாம் முடிச்ச அப்புறமா we are going to have a patriotic king who is going to return back to பாரத். அண்ட் பாரத்னா திருப்பி நம்ம பாகிஸ்தானாக இருக்க பாரதத்தோட பாகிஸ்தானாக இருக்கிற அந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பர்மா, ஸ்ரீலங்கா எல்லாம் உட்பட எல்லாம் சேர்த்து there is going to be a king who is going to come and have a common rule அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம ஊரில் யாராவது சொன்னாங்கன்னா அது வேற மாதிரி. நம்ம வந்து அவங்கள பக்தாள் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி நம்மளே நம்ப மாட்டோம். இது வந்து இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்களேருந்து அவங்க சொல்லும்போது இட் இஸ் குவைட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அதனால் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அந்த பெருமாளோட அந்த அரவிந்த லோச்சனத்திலிருந்து வர அந்த டைரக்ஷனுக்காக சிவபெருமான் இஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா இன்வர்ஷனில் வந்து பவர் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்து தேவர்களோட சார்பாக பூமியில் கிருத்திகா நட்சத்திரத்தோட மெய்டன் உமன்ஸ், அந்த மிலிட்ரி மெய்டன் உமன்ஸோட கண்ட்ரோல் வழியாக இன்னைக்கு ஒரு பவர் சென்டர் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க கீழே எல்லா முக்கியமான பவர் சென்டர்ஸும் அவங்க கையில் வந்த அப்புறமா அந்த 3 சிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 3 சிட்டிஸோட இன்வர்ஷன் பவர் சென்டர்ஸ் இவங்க கையில் வந்த அப்புறமா பெருமாள் வில் டைரக்ட்லி கிவ் த டைரக்ஷன் டு சிவபெருமான். அதுக்கப்புறமா அந்த அலைன்மெண்ட் வரும், திரிபுர சம்ஹாரம் நடக்கும். ஸோ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இப்போ ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் 5ஆம் தேதி வருது. நமக்கு ஐப்பசி தமிழர்களுக்கு அது ஐப்பசி பௌர்ணமி. ஆனால் வட இந்தியாவில் அது கார்த்திகை பௌர்ணமி. ஸோ அது வட இந்தியாவோட கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து தமிழகத்தோட கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்தில் பெரிய இந்த திரிபுர சம்ஹாரத்துக்கு தேவையான மிக வைபவமான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது என்னோட உணர்வுலேருந்து தெரியறது. நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து சொல்கிறேன். ஸோ திரிபுர சம்ஹாரம் அதுக்குள்ளே வந்து இவங்க தட் இஸ் இந்த திரிபுராசுரர்கள் வந்து தன்னுடைய தகப்பனாராக இருக்க ஃபாதர், அவங்களோட ஃபாதராக இருக்க ஆன்டி கிரைஸ்ட் தாரகாசுரனை இங்கே வந்து சிருஷ்டி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது நடந்ததுன்னா அப்போது அதுக்கேற்ற மாதிரி முருகனோட அவதாரம் இங்கே நடக்கிறதுக்கு எல்லா அது இட் ஓப்பன்ஸ் அப் த நெக்ஸ்ட் சாப்டர். தட் இஸ் அவன் தாரகாசுரன், ஃபாதர் தாரகாசுரன் இங்கே வந்தாச்சு அப்படின்னா தென் அவன் பூமிக்கு வந்துட்டான் அப்படின்னா அப்போது முருகனோட அவதாரம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஸோ தீஸ் டூ வில் ஹேப்பன் பேரலி. ஸோ இப்படியாக இந்த ஸ்டோரி லைன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அதை ஷேர் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாவது கேள்வினா ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். ஓம் சரவணபவ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி.
ஹர நம பார்வதி பதவியே நம. ஹர ஹர மகாதேவா.